இயேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அகஸ்டின் வேதியர். இன்று ஜூலை மாதம் 31ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு. ஆண்டவரின் மடியில் 5 நிமிடங்கள். சகோதர சகோதரிகளே, ஒரு விளக்கு இருந்தால் அதை தூண்டி விடுவதற்காக, நல்லா எரிய வைப்பதற்காக சின்ன ஒரு குச்சி தேவைப்படும். அந்த குச்சியில் திரியை கொஞ்சம் அப்படி செஞ்சு விட்டு நல்லா எரியும்னு சொல்லுவாங்க. ஒரு அடுப்பு வச்சுங்களேன், அது நல்லா பிரகாசம் எரியணும்னா, நல்லா சமைக்கணும்னா ஒரு ஊதாம் பொருள் வச்சுருப்பாங்க, ஊதி விடுவாங்க, நல்லா அது எரிய பயன்படும். எப்பேற்பட்ட காரியமாக இருந்தாலும் அதை மிக விரைவாக செயல்படுத்த சின்ன ஒரு தூண்டுதல் ஏதாச்சும் ஒன்று இருக்கும். அதுதான் அந்த செயலை நல்லபடியாக செய்ய தூண்டும். அதை போல கடவுளுடைய திருக்கரம் அற்புதம் செய்ய வேண்டும் என்றால், ஆண்டவருடைய அருளும் ஆசீர்வாதம் நமக்கு நிறைவாக கிடைக்கணும்னு சொன்னா, அதற்கு மிகப்பெரிய தூண்டுகோல், அதற்கு ஆண்டவருடைய திருக்கரத்தை அசைக்கின்ற அந்த ஒரு வல்லமை எதுக்கு இருக்குன்னு சொன்னா, நாம் கொண்டிருக்கிற இந்த நம்பிக்கைக்கு இருக்குது. நம்பினோர் கெடுவதில்லைன்னு சொல்லுவாங்க. நான் நம்புகிற பொழுது அங்கே அற்புதம் நிகழும். கடவுளுடைய கோயிலுக்கு போறோம், அவருடைய திருவுருவச் சிலை அங்கு சுரூபம் இருக்கிறது. அந்த சுரூபத்தின் வழியாக நான் யாரை பார்க்கிறேனோ அவர் எனக்கு அற்புதம் செய்வார். உண்மையா இல்லையா? அப்போ என் நம்பிக்கை என் வாழ்க்கையை மாற்றும். நான் கொண்டிருக்கின்ற நம்பிக்கை என் வாழ்க்கைக்கு மிக பெரும் பலத்தை கொடுக்கும். நான் நம்பலன்னு வச்சுக்கங்களேன், எனக்கு ஆண்டோட ஆசீர்வாதம் கிடைக்க வாய்ப்பே கிடையாது. நம்பினோர் கெடுவதில்லைன்னு பெரியவங்க சொன்னாங்க. நம்பினோர் கெடுவது கிடையாது. நம்பிக்கை வைன்னு சொல்லுவாங்க. அப்போ நாம் ஆண்டவரை எவ்வாறு பார்க்கிறோம், அவர் வார்த்தையை எவ்வாறு கேட்கிறோம், ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடப்போர் பேறு பெற்றோர் திருப்பாடல் சொல்லுகிறது. கடவுளுடைய வார்த்தையை நான் எந்த விசுவாசத்தோடு கேட்கிறேனுங்கிறது பார்த்தீங்கன்னா, அதுதான் நம்முடைய கடவுளுடைய ஆசிரமம் கிடைக்கிறதுக்கு வழி. அது இன்றைய நற்செய்தி பார்க்கணும். நம்ம இயேசு சொந்த ஊருக்கு நாசரேத்தூருக்கு போறாரு, அங்கே போய் போதிக்கிறாரு. அந்த மக்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ள நம்ப தயங்குறாங்க. இவன் மரியாதை மகன் தானே, இவன் தச்ச சூசமன் தானே, இவன் எப்படி நமக்கு புத்திமதி சொல்றான் என்று ஆண்டவருடைய புற அடையாளங்கள், இயேசுவோடைய புற அடையாளங்களை கொண்டு அவரை இறைவனாக கடவுளாக ஏற்றுக்கொள்ள தயங்குறாங்க, மறுக்கிறாங்க. இந்த ஒரு வார்த்தை நம்ம நல்லா கவனிக்கணும். அவர் இந்த செயலால் பல வல்ல செயல்களை அங்கே செய்யவில்லை. இவன் ஒருவன் ஆண்டவரை நம்ப மறுக்கிறானோ அங்கே கடவுளுடைய கரம் செயல்படாது. வார்த்தை கவனிக்கணும். ஆண்டவங்க அற்புதம் செய்யல, வல்ல செயல் செய்யல. ஏன்? நீ நம்பல. இன்னைக்கு முதல் வாசகம் பாருங்க, இன்னைக்கு அற்புதமான முதல் வாசகம். இன்னைக்கு யாவே ஆண்டவன் என்ன பண்றாரு? இறைமையா அனுப்புறாரு. இறைமையா, நீ இப்போ என்ன பண்ணு, உன்னுடைய வார்த்தையெல்லாம் சொல்லு. ஒரு வேளை அவர்கள் உன்னுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு, உன் வார்த்தையை நான் தான் சொன்னேன், உன் வார்த்தை வழியாக என்னை ஏற்றுக்கொண்டு, புரியுதுங்களா? உன்னை என்னுடைய இறைவாக்கினாக அவர்கள் ஏற்றுக்கொண்டு நம்பி விசுவசித்து உன் வார்த்தையின்படி அவர்கள் நடந்தால், அந்த வார்த்தையை நம்பி தங்கள் தீய வழியை விட்டு திரும்பி வந்தால், நல்ல வழிக்கு மனம் மாறினால், நான் அளிக்க போகும் தண்டனையை குறித்து என் மனசை நான் மாத்திக்குவேன். ஆண்டவருடைய வார்த்தையை பாருங்க. அப்போ நாம் கொள்ளும் நம்பிக்கை கடவுளுடைய அற்புதத்தை பெற்றுக் கொடுக்கும்.
ஆண்டவர் அற்புதம் செய்ய தூண்டும். அதற்கு மிகப்பெரிய பலம், சக்தி நம்ம நம்பிக்கை, விசுவாசம். எங்கே நம்பிக்கை இல்லையோ அங்கே ஆண்டவருடைய செயல்பாடுகள் அங்கே இல்லை. நற்செய்தி மிக தெளிவாக சொல்லுகிறது. அவர்கள் ஏசப்பாவை ஏற்க மறுத்தார்கள். அங்கே பல வல்ல செயல்களை ஏசப்பா செய்யவில்லை. சகோதரர்களே, சிந்தித்து பார்ப்போம். கடவுள் என் வாழ்க்கை அற்புதம் செய்யல, இன்னைக்கு இவ்வளோ கஷ்டம் இருக்குது, கடவுளோட கண் கொண்டு பார்க்கல, நம்ம வருத்தப்படுறது பலன் கிடையாது. நாம் அவரை முழுமையாக ஏற்று விசுவாசிக்கிறோம், அது மிக முக்கியம். அப்படி அந்த கேள்வி போட்டு பார்க்கணும். நான் நம்புகிறேனா? நம்புவோம். எந்த சூழ்நிலையிலும் நம்பிக்கையோடு ஆண்டவருடைய திருக்கரத்தை பற்றுவோம். அவருடைய கடமைக்கு அற்புதம் செய்யும். நான் சந்திப்போம்.